காலை வணக்கம் நண்பர்களே. இந்த வழக்கு ஒரு ஒரு அருமையான வழக்கு, ஒரு புதிய நடைமுறையாக இருக்கிறது. என்னுடைய அந்த 43 ஆண்டு கால இந்த குற்ற வழக்குகளை நடத்தி கொண்டிருக்கிற அனுபவத்தில் விட இந்த வழக்கு இது புதுமையாக இருக்குது. ஆனால் நல்ல முயற்சி, ஒரு கடமை உணர்வு கொண்ட ஆய்வாளருடைய செயல்பாடு இதில் பாராட்டுக்குரியதாக இருக்கிறது. AR 2024 Supreme Court 2724, AR 2024 Supreme Court 2724, சுக்பால் சிங் vs NCT ஆஃப் டெல்லி. இந்த கேஸ் 1990 ஒரு சுக்பால் சிங்கோட மனைவியோட பிணம் கிடைக்குது. அது உடம்பெல்லாம் காயம், கழுத்தெல்லாம் காயம். அந்த அம்மா காலுக்கு தேய்ச்சி இழுத்துட்டு வந்த அந்த காயங்கள்லாம் இருக்குது. இது இது என்ன விசேஷம்னு கேட்டிங்கன்னா, அந்த ராத்திரியை ஒருத்தர் பார்க்குறாரு. அந்த வீட்டு அருகில் இருக்கிறவர் இவர் சுக்பால் சிங் அவர் மனைவி பேசிகிட்டு இருக்கிறத பார்க்குறாரு. சுக்பால் சிங் சைக்கிளில் வந்ததை பார்க்குறாரு. அதனால் என்ன நடக்குதுன்னா, சுக்பால் சிங்கு நைட்டு மழை பெஞ்சனால வீட்டுக்குள்ளே இருந்தாருன்னு நினச்சார். காலையில் போய் பார்த்தா சுக்பால் சிங் சைக்கிள் தான் இருக்குது, இந்த அம்மா இருந்துக்குன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட். இவர் ஓடி போயிடுறாரு. 1990 2000 வரைக்கும் 10 வருஷம் ஓடி போயிடுறாரு. ஆனால் அந்த இன்ஸ்பெக்டர் மிக அருமையான நடவடிக்கைகள் எடுத்திருக்காரு. அவர் என்ன பண்ணுறாரு, FIR போட்டார், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் விட்னஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டார். 82, 83 CRPC அப்ஸ்காண்ட ப்ரொக்ளமைண்ட் ஆஃபண்டரை போட்டுட்டு 299 CRPC இன்வோக் பண்ணியிருக்காரு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன் 299 CRPC இன்வோக் பண்ணி என்ன ஸ்டேட்மெண்ட் ஆஃப் விட்னஸை மேஜிஸ்ட்ரேட்கிட்ட ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காரு. ட்ரையல் ப்ரொசீட் பண்ணலாம் இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் அக்யூஸ்ட். அந்த நேரத்தில் அதுக்கப்புறம் இவர் மாட்டினவுடனே இவர்கிட்ட ஸ்டேட்மெண்ட்டு வாங்கி கன்ஃபெஷன்லாம் ரெக்கார்ட் பண்ணுறாங்க. ட்ரையல் நடக்குது. ட்ரையலில் இவருக்கு கன்விக்ஷன் ஆகிடுது. மேலே ஹைகோர்ட்டில் அப்பீல் தள்ளுபடி ஆகுது. உச்சநீதிமன்றத்தில் இவங்க ஆர்கியூமெண்ட் என்னன்னா, அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு பாருங்க, அந்த பார்த்தாருல லாஸ்ட் சீன் தேரி, அவர் விசாரிக்க முடியல. ஏன்னா அவருடைய விலாசத்தில் அவர் இல்லை, கண்டுபிடிக்க முடியலன்றதுனால அந்த கேஸு அது 161 ஸ்டேட்மெண்ட்டை வச்சு எப்படி கன்விக்ஷன் கொடுக்கலான்னு சேலஞ்சு பண்ணுறாங்க. ஆனால் உச்சநீதிமன்றம் அதை ஏற்றுக்கலை. 299 CRPC பிரகாரம் அவருடைய, அப்புறம் இல்லாமல் 33 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் பிரகாரம் நீதிமன்றத்துக்கு கொண்டு வர முடியாதவர்களுடைய சாட்சியம் அப்படின்றத விசாரணை பண்ணி 32 டையிங் டிக்ளரேஷன், 33 கொண்டு வர முடியாதவர்களுடைய சாட்சியத்தை பற்றி எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது, இதெல்லாம் வச்சு கன்விக்ஷன் கொடுத்துட்றாங்க. இது அருமையான வழக்கு. இதை முழுமையாக நீங்கள் படிச்சிங்கன்னா இதில் என்னென்னா, டிஃபென்ஸ் லாயர்களுக்கு ஒரு க்ளூ என்னென்னா, டிஃபென்ஸ் லாயர்களுக்கு அதில் ஒரு கிரவுண்டு என்ன சொல்கிறாங்க, நீங்கள் அந்த 299 CRPCயோட என்கொயரி ப்ராசஸ் சேலஞ்சு பண்ணலை அப்படின்றார். ஸோ அக்யூஸ்ட் வந்த பிறகு அதை சேலஞ்சு பண்ணுறதுக்கான காரணங்கள் தேட வேண்டியிருக்கும். இது அரசு வழக்கறிஞர்கள், காவல்துறை நண்பர்களுக்கு மிக அருமையான மாதிரி வழக்கு. இந்த மாதிரிலாம் பண்ண முடியும். இங்கே தமிழ்நாட்டிலேருந்து வெளிநாடுகளுக்கு ஓட முடியாது. என்ன அது ஸ்ரீலங்காவுக்கு ஓடலாம் அப்போல்லாம், அதுவும் இப்போ முடியாது. ஆனால் டெல்லியிலேருந்து எங்கே வேணால் ஓடலாம். ஆப்கான் போகலாம், பாகிஸ்தானுக்கு போகலாம், லடாக்குக்கு போகலாம், பர்மாவுக்கு போகலாம், அப்புறம் பூட்டானுக்கு போகலாம், நேபாளம் போகலாம், பங்களாதேஷுக்கு போகலாம். அப்போல்லாம் சிக்கிம் கூட போகலாம். இவ்வளோ இருக்குது. அதனால் அவர் ஓடி போய் தன்னை இது பண்ணலான்னு பார்த்தாரு. மறுபடியும் நேரம் சரியில்லாமல் வந்துட்டார். ஆக இது ஒரு நல்ல ஒரு ஆய்வாளருடைய திறமையான வழக்கு. இது முழுமையாக படிச்சிங்கன்னா அந்த மெடிக்கல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸு, இந்த காயங்கள் தன்மை, இந்த சர்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸு, PW, அதான் அந்த விசாரிக்கப்பட முடியாத சாட்சியத்தை ஏற்றுக்கொண்டதால் லாஸ்ட் சீன் தியரியெல்லாம் வச்சு கன்விக்ஷன் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பார்த்துக்குங்க. காலை வணக்கம். நன்றி.